ஹalleluya. Praise the Lord, praise the Lord. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் 2024 வருடத்திலே இந்த முதலாம் நாளிலே அற்புதமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம்? யோவேல் 2 அதிகாரம் 21 சொல்லப்படுகிற வார்த்தையின்படி, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆம் பிரியமான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நீங்கள் பல நாள் விரும்பியிருப்பீங்க. சில பேர் மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாமல் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் துக்கமும் பாடுகளும் நிறைந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் ஒன்றை சொன்னார். இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம், இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமே. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பமே, அவருடைய திட்டமும் அதுதான். ஆனால் நாம் சில நேரங்களில் சோர்ந்து போகி துக்கத்தோட, அழுகையோட, கண்ணீரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட தேவ பிள்ளையே, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம். நீ அழக்கூடாது, நீ சந்தோஷமாக தான் இருக்கணும், நீ சந்தோஷமாக தான் இருக்கணும். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்காரு, ஒவ்வொருத்தரோடையும் பேசி கொண்டு இருக்கிறார். அது தெளிவாக என்னால் அதை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளையை, உனக்காகத்தான் இந்த வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தான் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, பயப்படாத, 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 பயப்படாத. நீங்கள் பயந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே. யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தை போய் கொண்டு இருக்கிறது. ஒருவேளை எல்லாருக்கும் தேவையானதாக இருக்கலாம் இந்த வார்த்தை. பயப்படாதே. கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை தான். எல்லாருமே ஏதோ ஒரு சூழலில் பயந்து வாழ வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதீங்க. வாக்குத்தத்தத்தின் முதல் வார்த்தை, இந்த மாதம் வாக்குத்தத்த வார்த்தையினுடைய முதல் வார்த்தை பயப்படாத. எதை பார்த்தும் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கடன் அதிகமாக இருக்கா? பயப்படாதீங்க. வியாதியினுடைய அந்த வீரியம் பயங்கரமாக இருக்கா? பயப்படாதீங்க. குடும்பத்தில் பயங்கர பிரச்சனையாக இருக்கா? பயப்படாதீங்க. வேலை செய்கிற இடத்துல பயங்கரமான உபத்திரவமாக இருக்கா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எதை கண்டும் பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், மகிழ்ந்து களிகூரு. அவர் எவ்வளோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார் பாருங்க. பயப்படாத, சந்தோஷமாக இருப்பா. என்னங்க, சந்தோஷமா இரு. ஏன்னா கர்த்தராகிய நான் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், செய்து விட்டேன். அதான் உண்மை. அவர் செஞ்சிட்டாரு. இந்த மாதம் அதெல்லாம் நம்ம சுதந்திரிக்க போகிறோம். என்னங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் செய்து முடித்த, நமக்காக செய்து முடித்த பல நன்மையான காரியங்களை, பெரிய பெரிய பிக் பிளான், பெரிய பெரிய திட்டங்களை, பெரிய பெரிய அற்புதங்களை, பெரிய பெரிய அதிசயங்களை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இந்த மாதம் நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம்னா என்னங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்துறாத, நீங்கள் எதிர்பார்க்காத காரியம் உங்கள் வாழ்க்கையில், அவ்வளோ அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுங்க. நம்புறீங்களா? இந்த மாதம் நடக்க போதுங்க. எஸ், இந்த 1ஆம் தேதி பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாக வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம், ஒரு அற்புதமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஒரு அதிசயம் நடக்க போகுது. நம்புகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். ஓ ரீபாலா தஹந்தரதி கரபுயரபுரபு ஷகதரபுதரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். பயப்படாத மகளே, மகனே பயப்படாத, மகிழ்ந்து கலிகூறு, சந்தோஷமாரு, ஹாப்பியாரு. பாருங்கள், இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும்போது கூட சில பேர் என்னவா இருக்கும், அப்படியே ஒரு மாதிரியாக சோர்வா, சச்சே அப்படிலாம் இருக்காதீங்க. சிரிங்க ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ், சிரிங்க, அப்படியே சிரிங்க. எஸ், சந்தோஷமாக இருங்க, தயவுசெய்து சந்தோஷமாக இருங்க. பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இங்கே ஒன்றும் மூழ்கி போகலை, எந்த கப்பலும் கவுந்து போகலை, உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே முடியல. நீங்கள் ஏதோ உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தாங்க ஸ்டார்ட் ஆகுது, தொடங்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷப்படக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் தொடங்குது. நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் தொடங்குது. உங்கள் லைஃபே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார், பெரிய அதிசயங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வர வேண்டிய உயர்வை அவர் உண்டாக்குவார். நீங்கள் பல நாட்கள் காத்திருந்த காரியம், ஆனால் அந்த காரியம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வையில் ரொம்ப சின்னது. நீங்கள் பல நாள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்கள்ல, அந்த பல நாள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த காரியம் அது மட்டும் இல்லை, அதுபோல் பன்மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க, பன்மடங்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை அதை பெருசாக நினச்சி அதுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்கல்ல, அதுபோல் பல மடங்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பெற போகிறீங்கன்னு நான் சொல்கிறேன். சந்தோஷமா இல்லையா? இப்போ கூட இன்னும் உங்களுக்கு சந்தோஷம் வரலையா? ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ், சிரிங்க. அதனால் தயவுசெய்து இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக பேசி கொண்டு இருக்கிறார். எதுக்காகவும் கலங்காதீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது? நிறைய பேருக்கு என்ன கவலைன்னா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா கடங்காரன் வருவானே, இஎம்ஐ கட்டணுமே, பால்காரன் கொடுக்கணுமே, இப்படி பல யோசனைகள் ஓடும். தயவுசெய்து அதெல்லாம் நிப்பாட்டுங்க. எல்லாமே கொடுத்து தான் ஆகணும். இத்தனை மாதம் எப்படி கொடுத்தீங்க, இந்த மாதம் அற்புதமாக நீங்கள் கொடுக்க முடியும் உங்களால். கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வார். நம்புங்க, விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. முதல்ல இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையே சிந்திக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்து என்ன ஆயிருமோ, என்ன நடக்குமோ, இதை நீங்கள் சிந்திக்கிறத நிறுத்திட்டிங்கனாலே பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும். சரிங்களா? என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அப்படியே பார்த்தீங்கன்னா சில பேரெல்லாம் இன்றைக்கி ஏன்டா பிறந்துச்சு அப்படின்னுலாம் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் உட்காந்துருப்பீங்க. அடையடா 1ஆம் தேதி பிறந்துருச்சா, ஏன்டா அந்த 1ஆம் தேதி வந்துச்சு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் மனநிலை மாறிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பணநிலை, சந்தோஷத்தின் நிலை, ஆரோக்கியத்தின் நிலை எல்லாமே மாறி போயிருங்க. எல்லாமே மாறும். மனநிலை மட்டும் மாறணும். உங்கள் சிந்தையில் இந்த தேவையில்லாத சிந்தனைகளை, பயப்படுறதுக்குரிய சிந்தனைகளெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அடுத்து என்ன சம்பவிக்கும் என்று சில நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அதை பூரா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ என்னப்பா 1ஆம் தேதி தானே பிறந்துருச்சு, ஐயோ சூத்திரம், ஹalleluya, பிரைஸ் காட், சந்தோஷம், எனக்கு எங்கள் அப்பா இருக்காருப்பா, அவர் என்னை பார்த்துக்குவார். அந்த மனநிலைக்கு வாங்க. நான் ராஜா விட்டு பிள்ளை, என்னை எதுவும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, நான் நல்லா தான் இருப்பேன். இன்றைக்கி 1ஆம் தேதி, ஜூன் மாதம் பிறந்திருக்கு. இந்த மாதத்தில் அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள். எஸ், நான் பயப்பட மாட்டேன், எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். டிக்ளேர் பண்ணுங்கள், வாயை திறந்து பேசுங்க. எழுந்த உடனே உங்கள் சிந்தனை எப்படி இருக்குது, ஐயோ இன்றைக்கி 1ஆம் தேதி பிறந்துருச்சே, அதை கொடுக்கணுமே, இதை கொடுக்கணுமே, அதை கட்டணுமே. ப்ளீஸ் தயவு செய்து அந்த மனநிலையை விட்டு வெளியில் வாங்க. அது ஒரு அடிமைத்தனம், அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. இந்த அடிமைத்தன ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க, அடிமைத்தன சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் சிந்தனையை நீங்கள் அடிமையாக கொடுத்துருக்கீங்க பிசாசுக்கு, தயவுசெய்து அப்படி கொடுக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணுறது, ஐயோ இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அதை முதல்ல நிறுத்துங்க. காலையில் நீங்கள் ஆஹா சூப்பர், எத்தனையோ பேர் காணாமல் மரித்து போயிட்டாங்க, இன்றைக்கி இந்த நாளை என்னை பார்க்க வச்சிருக்கார் ஆண்டவர், இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கேன், வாவ் சூப்பர். இந்த 2024 ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ஆஹா
வெரி நைஸ் பா. நான் ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி ஜீவனோட உயிரோடு எழுந்து உட்காந்துருக்கேன். எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். நிச்சயமாக என் ஆண்டவர் என்னோட இருக்கார், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்கள், என் ஆண்டவர் என்னோட இருக்கார், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். டிக்ளேர் பண்ணுங்கள், என் ஆண்டவர் என்னோட இருக்கார், நான் பயப்பட மாட்டேன், நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். பேசுங்க ப்ளீஸ், தயவுசெய்து வாயை திறந்து நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுனா தான் உங்கள் சிந்தை அதை அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளும். அப்போ தான் உங்கள் மனநிலை மாறும். உங்கள் வாயை திறக்காமல் உங்கள் மனநிலை எப்படி மாறும்? உங்கள் வாயை திறந்து நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பயப்பட மாட்டேன் சொல்லுங்கள், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். காற்று வீசட்டும், மழையும் பெய்யட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இயேசு என்னோட இருக்கார். இந்த மனநிலை உங்களுக்குள்ளே உருவாகணும். சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், என் ஆண்டவர் என் இயேசு என்னோடு இருக்கார். சொல்லுங்கள், என் ஆண்டவர் என் இயேசு என்னோட இருக்கார். சொல்லுங்கள், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். என் சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. டிக்ளேர் பண்ணுங்க. எஸ், வாயை திறந்து பிரகடனப்படுத்துங்க. நீங்கள் ராஜா விட்டு பிள்ளை, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கும். சொல்லுங்கள், ஏன் சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. சொல்லுங்கள், ஏன் சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். என் சந்தோஷத்தை யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா நான் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமே என் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, சொல்லுங்கள், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். சரிங்களா? இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே நீங்கள் டெய்லி நீ சொல்ல வேண்டிய வார்த்தை தான், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா என் ஆண்டவர் என் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னங்க செய்வார்? நிறைய பேருக்கு கேள்வி, எப்போ செய்வார், எப்போ செய்வார், எப்படி செய்வார்? ஹலோ, விசுவாசங்கிறது என்ன தெரியுமா? என் கர்த்தர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தே தீர்வார். இது காட்டுமிராண்டித்தனமான ஒரு விசுவாசம். அதை விட பெரிய விசுவாசம் என்ன தெரியுமாங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து விட்டார். வேலையை முடிச்சா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைக்காக நன்றி, இப்படி மட்டும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் தேவனோட ரொம்ப நெருக்கமாயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்துடணும். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய காரியங்களை செய்து விட்டார். சிலுவையில் எல்லாத்தையுமே எனக்கு என் வாழ்க்கையில் நான் முதிர் வயது வரைக்கும் பூரண வயதுள்ளவனாய் வாழ்கிற வரைக்கும் இந்த பூமியில் நான் எப்படி வாழணுமோ எனக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் ஃபுல் பேக்கேஜ் எனக்காக சிலுவையில் செஞ்சு முடித்து வச்சுட்டாரு. இனி புதுசாக அவர் எதுவும் எனக்கு செய்ய தேவையில்லை, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் செய்து விட்டதற்காக நன்றி. நான் எதிர்பார்த்த காரியம், என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த நன்மைகள், என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த உயர்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க டாடி. அதை இந்த மாதத்தில் எனக்கு தேவையான அற்புதமான காரியங்களை நீங்கள் தர போகிறீங்க, அதை நான் அனுபவிக்க போகிறேன். எஸ், தந்துட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் த காட். எஸ். ஏங்க, இப்போ உங்கள் லைஃப்பில் யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன ஸ்மால் ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க, ஒரு பரிசு கொடுக்குறாங்க. நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இல்லை மனதார நீங்கள் தேங்க்யூ சொல்லுவீங்களா? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவோம்ல, ரொம்ப நன்றிங்க. உண்மையிலே அது ரொம்ப ஒரு சொற்பமான ஒரு விலையுள்ள ஒரு பொருளாக கூட இருக்கட்டுங்க. ஒரு 5 ரூபா, ஒரு 10 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளாக இருக்கட்டும். அதை உங்களுக்கு பரிசுன்னு சொல்லி உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது உங்கள் மனசார ஒரு நன்றி சொல்லுவீங்க பார்த்தீங்களா? தேங்க்ஸ், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ரொம்ப நன்றிங்க பிரதர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அதை கொடுத்தது. மனசார சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எஸ்.
எஸ், இந்த காலை வேளையில், இந்த 1ஆம் தேதியில், இந்த 1ஆம் தேதி, இந்த ஜூன் மாதம், இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவர், இந்த மாதம் என் வாழ்க்கையில் நீங்கள் சகல நன்மைகளையும் தந்ததற்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்கள், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கி அற்புதமாக என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செஞ்சிட்டீங்க, நன்றி. அதிசயத்தை செஞ்சிட்டீங்க, நன்றி. தேங்க்ஸ் பண்ணுங்க. ஹலோ, சந்தோஷமாக இருக்க நீங்கள் டெய்லியும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கணும். பார்த்துக்கங்க, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் கேட்காம விட்டாலும் உங்களுக்கு பாருங்கள் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நாம் ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றும் இணைந்தது தான் மனுஷி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த சரீரத்துக்கு டெய்லி ஆகாரம் போடுறோம், தீனி போடுறோம், நல்ல சாப்பாடு, நல்ல ஸ்நாக்ஸு, பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், நல்ல ட்ரெஸ் பண்ணுறோம், மேக்கப் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு? இந்த சரீர ஆரோக்கியத்துக்காக நம்ம பண்ணுறோம். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி மனிதனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? உள்ளுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறான். உங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான். அவனுக்கு எல்லா விதமான சாப்பாடும், எல்லா வெரைட்டிஸும் ஒரே இடத்துல தான் கிடைக்கும். அது எங்கன்னா பைபிளில் தான். அந்த ஆவி மனிதனுக்கு தேவையான சகல சத்து நிறைந்த சாப்பாடும் பைபிளில் தான் இருக்குது. பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிற வேத வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தை. ஆம் பிரியமான தேவ பிள்ளையே, சங்கீதம் 119:77 சொல்கிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. என்னங்க? உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சினா என்ன? ஆவிக்குரிய மனிதனுக்கு சந்தோஷம் அடையணும். இந்த மாம்சத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத ஃபீல் பண்ணணுன்னா, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன் நினைக்கிறேன் பிரதர். ஆனால் என்னமோ தெரியல, என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் துன்பமாகவே இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற ஆவி மனுஷன் துக்கமாகவே இருக்கான். அவனை நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா இந்த சரீர மனுஷன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம். எல்லா சூழலையும் சந்தோஷமாக இருக்கலாங்க, எந்த நேரத்துலையும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆமாம், அதுக்கு ஒரே காரணம், ஆவி மனிதன் சந்தோஷப்படுத்த ஒரே காரணம், வேதத்தை படிக்கணும். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. வேத சத்தியத்தை கேட்கணும். டெய்லி உங்கள் வாட்ஸ்அப்புக்கு பாருங்கள், இந்த தேவ செய்தி வருது. நீங்கள் டெய்லி சத்தியத்தை தவறாமல் காலையில் கேட்டுருங்க. உங்களுக்கு எப்படியும் காலையில் நான் அந்த செய்தியை போட்டுடுறேன். நீங்கள் தினந்தோறும் உங்கள் ஆவி மனிதனை பலப்படுத்தும்படி இந்த தேவ சத்தியத்தை, இந்த சத்தியமுள்ள பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பேசப்படுகிற இந்த சத்திய வார்த்தையை டெய்லி கேளுங்க. அதுதான் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வரும். அப்புறம் கேட்டுக்கலாம், மதியம் கேட்டுக்கலாம், சாயங்காலம் கேட்டுக்கலாம். நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. ஆனால் சாயங்காலம் கேட்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க, அடடா காலையிலே கேட்டிருந்தோம்னா நாம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமே, நாம் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கலாமே, நம்ம சந்தோஷத்தை நம்ம சந்தோஷத்தை யாரும் பறித்து கொள்ளாமல் பார்த்து கொண்டு இருக்கலாமே, அடடா இந்த துக்கம் நமக்கு தேவையில்லாமல் போயிருக்குமே, அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஏன் அந்த 10 நிமிஷம் செலவு பண்ணி காலையில் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கலாம்ல? கேளுங்க. எவ்வளவோ நேரத்தை வீணாக்குறீங்க, எவ்வளவோ நேரத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மையை உண்டாக்குகிற, உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை உயிர்ப்பிக்கிற இந்த தேவ சத்தியத்தை கேட்க நீங்கள் ஏன் சங்கடப்படுறீங்க? ஏன் தாமதிக்கிறீங்க? என்னன்னே தெரில பிரதர், அப்புறமா கேட்டுக்கலான்னு தோணுது. அதுதான் பிசாசு உங்களை வஞ்சிக்கிறது. பிசாசு என்ன பண்ணுறான்? தந்திரமாக உங்களை வஞ்சிக்கிறான். ஏன்னா காலையிலே நல்லதை கேட்டுறக்கூடாது பாருங்களேன். நீ போ, எல்லா பாடும் அனுபவி, எல்லா துன்பத்தையும் படு, அழு அழு அழு, சாகிற வரைக்கும் போ, சாகணுங்கிற எண்ணெய் வரைக்கும் போ, இப்போ வேணால் நீ கேட்டுக்க அப்படின்னு பிசாசு சாயங்காலமாக லேட்டாக நைட்டில் கூட சில பேரை கேட்க வைப்பான். பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. காலையிலே தேவ சத்தியத்தை கேட்க ஆர்வமாக இருங்க. எப்போ வரும்? பசியோடு இருக்கும்போது அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு நம்ம அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பாருங்களா, ஐயோ எப்படா இலைய வேற போட்டானுங்க, எப்படா சாப்பாடு வரும், எப்படா ஆர்டர் பண்ண டிஃபன் வரும், அந்த ஒரு 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 எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஆர்வத்தோடு உட்காந்துருப்போம் தெரியுங்களா? அதுபோல் டெய்லியும் என் செல்லுக்கு எப்போ வாட்ஸ்அப் வரும், எப்போ மெசேஜ் வரும், எப்போ இந்த தேவ சத்தம் வரும், தேவனுடைய சத்தியமுள்ள வார்த்தை எப்போ எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவளோட காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. வந்தோடனே தயவு செய்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சத்தியத்தை கேளுங்க. உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் இந்த நாள் நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லி உங்களோட ஆண்டவர் பேசுவார்.
உங்களுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து அடுத்தடுத்து ஏதாவது சம்பவிக்க போகுதா, அதுக்காகவும் உங்களோட ஆண்டவர் பேசுவார். உங்களை காப்பாற்றுகிற காரியம், உங்களை தப்பு வைக்கிற காரியம், உங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியம், எல்லாவற்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். காலையில் உங்களை தேடி வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறத குறித்து ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் கேட்க மனதில்லாமல் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து வஞ்சிக்கப்பட்டு நீங்கள் அதை கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா உங்கள் இருதயம் எப்படி சந்தோஷப்படும்? காலையில் புறப்பட்டு போகும்போது நீங்கள் சந்தோஷமாக போவீங்க, நைட்டு வரும்போது பாருங்கள் துக்கமாக வருவீங்க. காரணம் என்ன? தேவையான ஆகாரம் இல்லாததினால், தேவையான ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையான ஆகாரம் கொடுக்காததுனால. ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து டெய்லியும் உங்களுக்கு வரக்கூடிய தேவ சத்தியத்தை கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த வாக்குத்தத்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது போல தான். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுமா, டெய்லி வேதத்தை படிங்க, வேத சத்தியத்தை உங்களுக்கு வருது, அதை கேளுங்க. அதே போல் வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு வந்துருங்க, ப்ரெசண்ட் ஆயிருங்க. நீங்கள் ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய அந்த ஆராதனையில் பங்கு பெற்று பாடல் ஆராதனை நல்ல பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தேவ சத்தியத்தை கேட்கும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கேட்குறீங்க, இந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு 30 மினிட்ஸு, ஒரு 30 நிமிஷம், இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 40 நிமிஷம் தேவனுடைய வார்த்தை, அதை கேட்டு பாருங்கள். உங்கள் லைஃப் அப்படியே உருமாறுவீங்க. ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையை மாறுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லதை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறத உங்கள் வாழ்க்கையில் ருசிக்கணுமா, அதுக்கு நான் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். ஆவியானவர் சொல்கிறாரு. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கவனிங்க. என்ன சொல்கிறாருன்னா, தேவையில்லாததை உங்கள் காதில் கேட்காதீங்க. தேவையில்லாததை நிறைய பேர் வந்து அப்படியே அந்த என்ன சொல்கிறதுன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த துக்கமானதையே பேசுவாங்க. அந்த மாதிரி நபர்களோட பேசுகிறத தயவுசெய்து நிப்பாட்டிக்கங்க. எப்போ பார்த்தாலும் அந்த துக்கமான விஷயத்தை கேட்காதீங்க. எப்போ பார்த்தாலும் அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த புலம்பல்களை கேட்காதீங்க. உங்களை சந்தோஷப்படுத்தாத ஒரு வார்த்தை உங்களை தேடி வருதுன்னா தயவுசெய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி? நல்ல வார்த்தைகளை கேளுங்க. அப்படி துக்கமான வார்த்தைகள் எப்போ பார்த்தாலும் அந்த ஷேடாக தான் பேசுவாங்க, அந்த துக்கமான விஷயத்தை தான் பேசுவாங்க அப்படின்னா 2 நிமிஷம் கூட அவங்களுக்கு டைம் கொடுக்காதீங்க. அப்படியா, ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ஆண்டவரை பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு முடிச்சிருங்க. சும்மா உட்காந்துட்டு அப்படின்னு நீங்களும் சேர்ந்து ஏன் சோக கதையை கேளு தாய்க்குள்ளமேன்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மூட்டை முடிச்செல்லாம் அவுத்து விட்டுறாதீங்க. துக்கத்தையெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது. உன் சோகத்தை நீ சொல்ல, ஏன் சோகத்தை நான் சொல்லன்னு சொல்லி வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷத்தையும் தொலைச்சிடாதீங்க. தூக்கி போடுங்க. உங்கள் துக்கத்தை எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குப்பை மாதிரி, அவ்வளோதான். குப்பை தொட்டியில் போட்டு மறுபடியும் போய் அந்த குப்பையை தேடிட்டா இருப்பீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். குப்பையை குப்பை தொட்டியில் போட்டுட்டு மறுபடியும் போய் அந்த குப்பையை நீங்கள் தேடுவீங்களா? இல்லை அடுத்த நாள் நினச்சி பார்ப்பீங்களா? அந்த குப்பையை நினைக்க மாட்டீங்கள? ஏன்னா அந்த குப்பை அதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் வீடே நாறிடும். அதனால தான் குப்பை தொட்டியில் கொண்டு சேர்க்குறோம். அதுவும் பாருங்கள், ரொம்ப நாளைக்கு அந்த குப்பை தொட்டியில் அந்த குப்பை இருக்காது. அதையும் வந்து கார்ப்பரேஷன் வலிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கேருந்து அந்த ஏரியாவே நாறிடும். ஹலோ, நிறைய பேர் அப்படியே துக்கத்தை சேர்த்து வச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே நாரி போகிற மாதிரி இருக்கிறீங்க. ப்ளீஸ் துக்கத்தை சேர்த்து வைக்காதீங்க. துக்கமான காரியங்களை எதையுமே நீங்கள் காதில் கேட்காதீங்க. அப்படியே சோகமான பாட்டு அப்படியே என்னன்னு கேட்குறேன். அப்படி சோகமான பாட்டு கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அந்த சோகம்லாம் போயிடுதா? சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல துக்கமான சோகமான பாடல்களையோ வார்த்தைகளையோ கேட்காதீங்க. அதை முதல்ல இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். உடனே அவங்க துக்கத்துக்கு தகுந்தமான சில விஷயங்கள், ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோன் வந்துருச்சு, யூடியூப்பில் சேட்சாட்டில் அப்படியே அதுக்குண்டான வாசனங்கள் வாக்கியங்கள் எடுத்துக்கிறது. என்னன்னு கேட்குறேன். அதனால் ஏதாவது 1% நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அதுக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு சில இந்த உலக பிரகமான வார்த்தைகள் அப்படியே அந்த வாக்கியங்களை எடுத்துக்கிறது, யாரோ ஒருத்தர் பேசுகிறத எடுத்துக்கிறது. என்ன நீங்கள் துக்கப்படுறதுக்கு அது அப்படி ஈக்குவலாக இருக்கா? அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடுமா? ஹலோ, நீங்கள் சந்தோஷமாக இருக்க பரிசுத்த ஆவியினர் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமுள்ள வார்த்தைகளை தராரு. நல்லதை விட்டுட்டு தீமையை பிடிக்க நீங்கள் ஆசைப்படுறீங்க. ப்ளீஸ் தயவு செய்து துக்கமானதை எதையுமே கேட்காதீங்க, துக்கமானதை எதையும் பார்க்காதீங்க, துக்கமான காரியத்தை படிக்காதீங்க. அடுத்தவங்கள்ட்ட இருந்து அடுத்தவங்க சொல்கிற துக்கங்களை கேட்காதீங்க. உங்கள் துக்கத்தை ஷேர் பண்ணாதீங்க. உன் கவலைகள் எல்லாம் என்னிடத்துல வச்சிருன்னு சொல்கிறாரு. யாராவது துக்கமான விஷயங்களை சொல்லாமல் தயவு செய்து என்கிட்ட சொல்லாதீங்க, இயேசுகிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புங்க. நீங்கள் துக்கமாக இருக்கீங்களா, நீங்கள் இயேசுப்பட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். சந்தோஷமாக இருக்க சிறந்த வழி தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் கேளுங்க. டெய்லியும் ஆண்டவரோடு பேசுங்க, நல்லா பாடுங்க, துதிங்க, வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு வாங்க. ஆமாங்க, நான் ஏன் சொல்கிறேன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கிறார். பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு இருக்கிற ஞானம் யாருக்குமே கிடையாது. இதுவரையிலும் அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, அவருக்கு பின்னும் இனி இருக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லி ஞானத்தை கொடுத்தார். அந்த ராஜாவுக்கு பேர் தான் சாலமோன். ரொம்ப சூப்பரான ஒரு ஆளுங்க. தேவனிடத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொண்ட ஒரு ஆளுங்க. இதுக்கு முன்னாடி அவனைப் போல ஞானமுள்ளவன் ஒருவனும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அவனைப் போல ஒரு ஞானமுள்ளவன் பிறக்க போகிறதும் கிடையாது. அவனுக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுத்தார் ஆண்டவர். அது கூட அவனுக்கு ஏகப்பட்ட செல்வங்களும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுத்தாரு. அவன் கேட்காமலே கொடுத்தாரு. ஏன்னா அவன் ஞானம் மட்டும் கேட்டதுனால. அவன் சொல்லுகிறான் பாருங்க, அந்த அப்பேற்பட்ட ராஜா ஒரு வார்த்தை சொல்கிறான், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அவன்கிட்ட இல்லாத ஞானம் இல்லை, அவனுக்கு இல்லாத அறிவு இல்லை, அவனுக்கு இல்லாத ஆஸ்தி இல்லை, அவனுக்கு இல்லாத மரியாதை இல்லை, அவனுக்கு இல்லாத அதிகாரம் இல்லை. அவ்வளவு இருக்குது அவன்கிட்ட, எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்க மாட்டானா? எல்லாத்தையும் அனுபவிச்சதான் சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிஞ்சிக்கிட்டப்பா. இந்த உலகத்தில் எது எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், சந்தோஷமாக இருக்கணும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை விட வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லைப்பா அப்படின்னு முடிச்சிட்டாரு. அப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, சந்தோஷம் வருங்க, சிரிங்க பார்க்கலாம், சிரிங்க. நீங்கள் காலையிலே உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் தலையெல்லாம் கூட சீவிங்க. ஆனால் ஒரு நாளாவது நீங்கள் சிரித்து பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. டெய்லியுமே இனிமேல் காலையில் கண்ணாடியை பார்த்து தலை சீவும் பொழுது அப்படி ஸ்மைல் பண்ணுங்கள். ஆமாம், செல்லை பார்த்து இல்லை, நீங்கள் வெளியில் இருக்கிறீங்களா, உங்கள் செல்லில் அப்படியே செல்ஃபி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுங்கள். ஃபோட்டோவுக்காக சிரிக்கிற சிரிப்பில் மனசார சிரிங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருங்க, பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அது நடந்துட்டு நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சூப்பரான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ராபாதியா கலரபோ ஷடதல ரபுதர ஹந்தரதி கரபோ யலபோ ரபோ ஜிபிப் அப்படியே வாங்க வாங்க வாங்க, அப்படியே என்னோட ஜெபத்தில் நினச்சிக்கோங்க. எல்லாரும் அப்படியே பாருங்கள். ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள். அந்நிய பாஷை தெரிந்தவங்க அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்க. ஓ ரீபா லாபோ தர ஹந்தரதி கரபோ யபோ லபோ ஷகதரபி கரபோ. பரிசுத்த ஆவியானவரே உங்கள் கரத்தில் அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை அப்படியே விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பார்த்து நீர் சொல்லியிருக்கிறீர், பயப்படாதேன்னு சொல்லியிருக்கீங்க, உமக்கு நன்றி. மகிழ்ந்து கலிகூற சொல்லியிருக்கீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து விட்டீர் என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த நாளிலே எங்களை அற்புதமாய் நடத்தினீர், உம்முடைய திருக்கரம் எங்களோடு இருக்கிறது. இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறபடி நாள் ஸ்தோத்திரம். ஓ
ரீபா லாகா தேரியா ஹந்தர போதர போலே ஹந்தர தேக்கர போலோர பதியா கரபரபா. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகுவதாக, ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, ஆரோக்கியங்கள் பெருகுவதாக. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய சாட்சிகளாக வைத்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்துவிட்டபடினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எனும் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆமேன், ஆமேன். வெரி குட், வெரி குட். காட் பிளஸ் யூ ஆல் மை டியர். காட் பிளஸ் யூ. இன்றைய நாள் அற்புதமான நாள், இன்றைய நாள் அதிசயமான நாள், இன்றைய நாள் ஆரோக்கியமான நாள், இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாள், இன்றைய நாள் ஆச்சரியமான நாள், இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. சரிங்களா? ஆண்டவர் கூட இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஸ்மைல் பண்ணுங்கள், ஸ்மைல் ப்ளீஸ். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து விட்டார். காட் பிளஸ் யூ.